இந்த 40 நாட்கள் இயேசுவுடைய சிலுவையை தியானிப்பதற்கென்று சபை அந்த நாட்களை ஒதுக்கி சிலுவை பற்றின தியான கூட்டங்கள் நிறைய சபையில் 40 நாளும் நடைபெறும். அதெல்லாம் நம்முடைய பக்தி விருத்திக்காக, நாம் இன்னும் ஆண்டவரை அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது நாம் எல்லாரும் அறிந்ததே. ரோமருடைய ஆட்சி காலத்தில் கொலையும் கொள்ளையும் செய்யக்கூடிய, அரசாங்கத்துக்கு விரோதமாக கலவரம் செய்யக்கூடிய கொடூரமான குற்றவாளிகளுக்கு அரசாங்கம் கொடுக்கிற கொடூரமான தண்டனை. அவங்க காலத்தில் பலவிதமான தண்டனைகள் வச்சுருந்தாங்க. அதில் ஒன்று தான் சிலுவையிலே ஒரு மனிதனை அறைந்து தொங்க விடுவது. ஊருக்கு வெளியில் ஜனங்கள் போகிற வருகிற இடத்துல ரோட்டு கரையில் மக்களெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி அவனுடைய 2 கைகளில் கால்களில் ஆணி அடித்து தொங்க விட்டு விடுவார்கள். அவன் செய்த குற்றத்தை எழுதி அந்த சிலுவைக்கு மேலே வச்சிருவாங்க. இவன் திருடன், இவன் கொலைகாரன், அரசாங்கத்துக்கு விரோதமாக கலகம் பண்ணினவன், இந்த தீமை செய்தவன் என்று. அப்போ மக்கள்லாம் அவனை பார்க்கும்போது அவனை கேலி பண்ணுவாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க. அவன் ஜீவனை வெறுத்து மரணம் அடைவான். அந்த சிலுவையில் தொங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் அப்படியே வடிந்து கொண்டே இருக்கும். ஒரு நல்ல ஆரோக்கியமான சரீரமுள்ள ஒரு மனிதன் அந்த சிலுவையில் தொங்க விட்டால் 11 மணி நேரம் அவன் வேதனைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மரணம் அடைவான் என்று சரித்திரம் சொல்லுகிறாரு. ஆனால் இயேசு ஏன் அந்த சிலுவையில் மரிக்கணும்? அவர் என்ன பாவம் செய்தார்? அவரை விசாரித்த 100க்கு அதிபதி பிலாத்து சொல்லுகிறார், இவரிடத்தில் ஒரு குற்றத்தை நான் காணவில்லை, இவரிடத்தில் ஒரு குற்றமே இல்லையே, நான் இப்படி இவருக்கு தண்டனை கொடுக்கிறது. ஆனால் அந்த மதவாதிகள் எல்லாரும் தீவிரமாக எழும்பி இவர் எங்களுடைய மதத்துக்கு விரோதமாய் இவர் செயல்படுகிறார், எங்களுடைய பிழைப்பெல்லாம் பாதிக்கப்படுது, அதனால இவரை கொன்னுறணும்னு சொல்லி அவங்க கலவரம் பண்ணி கட்டாயப்படுத்தி சிலுவையில் அறையணும்னு சொல்லி அவங்க எல்லாம் கட்டாயப்படுத்துகிறாங்க. அந்த கவர்னர் சொல்கிறார், நான் ஒரு குற்றம் செய்யாத ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுக்குறேன்னு நீ தண்ணி எடுத்து கை கழுவி உங்கள் பாடு போய் சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கன்னு கொடுத்துட்டார். எப்படி நடந்தது அது பாருங்க. இயேசு கிறிஸ்து தம்மை தாமே சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனம், எபேசியர் 5 அதிகாரம் 2 வசனங்கள் சொல்லுகிறது, அவரே தன்னை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன்? அவர் சிலுவையில் ரத்த சிந்தி மரிப்பதன் மூலமாகத்தான் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மனுமக்களுக்கு விடுதலை. சாத்தான் மனிதர்களை பாவத்துக்குள்ளாக்கி சாபத்துக்குள்ளாக்கி வாதித்து கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த மனுமக்களுக்கு ஒரு விடுதலை வேணுமானால் ஒரு பரிகாரம், பலி செலுத்தப்பட வேண்டும். அந்த பலி பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்த ஒரு மனுஷ ரத்தம் சிந்தப்படணும். ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், மிருக ரத்தம் மனுஷனுடைய பாவத்திலிருந்து முழுமையான விடுதலை தராது. ஆனால் ஒரு பரிசுத்தமுள்ள மனுஷ ரத்தம் சிந்தப்படணும். இது வேதங்கள் சொல்லுகிற காரியம். அதனால் கடவுளே மனிதனாய் அவர் இறங்கி வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தன் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிலுவையில் சிந்த தன்னை ஒரு பரிகார பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவர் மரித்து உயிரோடு எழும்பணும், அப்போ தான் அவர் கடவுள். 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி மரித்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார். உங்கள் மேலே உள்ள அன்பினால் அவர் மரித்தது கிறிஸ்தவர்களுக்காக அல்ல. இயேசு மரிக்கும் போது இந்த உலகத்தில் கிறிஸ்தவங்களே கிடையாது. பல மதத்தை சார்ந்தவங்க, பல நம்பிக்கை உள்ளவங்க, பல இனத்தின் மக்கள் தான் இருந்தாங்க. எல்லாருக்காக சிலுவையிலே மரித்தார். அதனால் உங்களுக்காகவும் இயேசு சிலுவையிலே மரித்தார். நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் இயேசு உங்களுக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். அதனால் அந்த இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரித்து பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்கும். இன்றைக்கும் அவர் மரித்து உயிரோடு எழுந்துட்டார். இனி அவர் மரிக்கப் போவது இல்லை. ஆனால் சிலருக்கு அந்த சிலுவை காட்சி ஆண்டவர் காண்பிக்கிறார். இப்போ அவர் சிலுவையில் இல்லை. அவர் சிலுவையிலிருந்து செய்து முடித்து உயிரோடு எழும்பி அவர் பல ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ஆனால் முன்பு நடந்ததை பலருக்கு தரிசனமாய் காண்பித்து அதன் மூலமாய் ஆத்துமாக்களை சந்திக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு கூட அந்த சிலுவை தரிசனம் கிடைச்சிருக்கலாம். சிலருக்கு அந்த தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த தரிசனம் வெளிப்படும் போது சிலுவை தரிசனத்தை பார்த்தேன்னு சும்மா பெருமைப்பட அல்ல, அதன் மூலமாய் ஒரு செய்தி ஆண்டவர் வைத்திருக்கிறார் நம்மோடு பேச. என் வாழ்க்கையில் பல சமயங்கள் அப்படி நடைபெற்றது. நான் அதை யோசித்து பார்க்க இந்த 44 வருஷத்தில் கர்த்தர் நடத்தி வந்த பாதையில் பல சமயங்கள் அந்த சிலுவை காட்சி ஆண்டவர் தரிசனத்தில் காண்பித்து ஒவ்வொரு சமயமும் ஒரு செய்தி ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அநேக வருஷத்துக்கு முன்னால் இப்போ தூத்துக்குடியில் சண்முகபுரம் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த சர்ச்சு கேம்பஸில் மீட்டிங்.
3 நாள் கூட்டம் நடைபெற்று கொண்டு கடைசி நாள் கூட்டத்தில் அந்த கேம்பஸை நிரம்பி வழிகிற மாதிரி ஜனங்கள் நிறைய பேர் நின்று கொண்டும் இருக்கிறாங்க. அந்த நாளில் ஒரு தேவ செய்தியை பிரசங்கம் பண்ண முடித்து கடைசியில் ஜெப நேரம். முதல்ல பாவத்திலிருந்து விடுதலைக்காக ஜெபம், அப்புறம் வியாதியிலிருந்து சுகத்துக்காக ஜெப நேரம். நான் கண்ணை மூடி ஜெபம் நடத்தி கொண்டு இருக்கிற மக்கள் எல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. திடீரென்று என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. நான் பார்க்கிற இயேசுடைய கால்கள், அவருடைய கால்களை மாத்திர முழங்காலுக்கு கீழே சிலுவையில் அப்படியே அடிக்கப்பட்ட ரத்தம் அப்படியே காலிலிருந்து வடிந்து கொண்டே இருக்கிறது. அதை மாத்திர நான் பார்க்குறேன். அந்த காட்சி என்னதுன்னு கண்ணை திறந்து பார்க்குறேன். ஜனங்கள் ஜெபிக்கிறது தெரியுது. கண்ணை மூடுனா இயேசு கிறிஸ்துவுடைய கால்கள் முழங்காலு கீழே அப்படி ஆணி அடிக்கப்பட்ட ரத்தம் அப்படியே வடிந்து கொண்டு இருக்கிறாரு. ஏன் இந்த காட்சி காட்டப்படுகிறது? ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. மனசில் ஜெபிக்கிற ஆண்டவரே, இது ஏன் எனக்கு இந்த காட்சியை காண்பிக்கிறீங்க? உங்களுடைய கால்கள் ஆணி அடிக்கப்பட்ட ரத்தம் அடிக்கிற காட்சி அதை காண்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மனசில் ஜெபிக்கிறேன். அப்போ ஆவியானவர் என் இருதயத்தில் பேச ஆரம்பிக்கிறார். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நிறைய மக்கள் கால்கள் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல், வாதத்தில் பாதிக்கப்பட்டு முழங்கால் வலி, கால் வலி என்று நிறைய பேர் கால்களில் நோயினால் பாதிக்கப்பட்டு வந்து என்னை நோக்கி ஜெபிக்கிறாங்க. அவனுடைய சுகத்துக்காக அவருடைய கண்ணீரை நான் கண்டேன். அவளை நான் குணமாக்கணும், நீ அதுக்கு ஜெபம் பண்ணு. அந்த என்னுடைய கால்களில் ஆணி அடிக்கப்பட்ட போது இவங்க கால்களில் உள்ள வலிகள், வேதனை, நோய்களை நான் சிலுவையில் ஏற்றுக்கொண்டேன். நீ அதனால் இந்த மக்களுடைய கால்களில் சுகம் உண்டாக, விடுதலை உண்டாக ஜெபம் பண்ணு என்பதாக ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினார். உடனே அதை நினைத்த ஆண்டவரே, இவங்களுக்கு சுகம் கொடுக்க உம்முடைய கால்களிலே ஆணி அடிக்க அந்த வேதனைகளை ஏற்றுக்கொண்டீர். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை, கால்களிலிருந்து வடிந்த இரத்தத்தின் வல்லமை உடைய கால்களுக்குள்ள இறங்கட்டும், சுகம் உண்டாகட்டும் என்று நான் பாரத்தோடு அதற்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். பாருங்க, அந்த நேரத்தில் ஒரு வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை இறங்கினது. அந்த நாளில் நிறைய பேர் சாட்சி சொன்னது, கால்கள் நடக்க முடியாமல் வந்தது, பலவீனப்பட்டிருந்தது, வலியோடு வந்தது, வீக்கத்தோடு வந்து ஆண்டவர் நல்ல சுகம். எனக்கு இப்பவும் அப்படி கண் முன்னால் ஞாபகத்தில் இருக்கிறது. நிறைய பேர் வந்து அப்படி சாட்சி கொடுத்தாங்க. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையில் பட்ட ஒவ்வொரு பாடுகளும் நமக்காக, நம்முடைய சுகம், நம்முடைய விடுதலைக்காக அது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. அதனால தான் நான் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் போது அவருடைய சிலுவை தான் கண் முன்னால் நிறுத்தி நான் ஜெபம் செய்வேன். ஆண்டவரே, இவங்களுக்காக நீங்கள் சிலுவையில் இந்த நோயை சுமந்தீங்களே, அதுக்குத்தானே தழும்புகளை ஏற்றுக்கொண்டீங்க, தழும்புள்ள கரத்தினால் தொட்டு அவங்களுக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் நான் ஜெபம் செய்வேன். இன்றைக்கும் வியாதியஸ்தரை பார்த்துட்டா என்கிட்ட ஏதோ வரம் இருக்குது, வல்லம் இருக்குது, நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் இல்லை. சிலுவையை கண்முன்னால் நிறுத்தி தான் நான் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறது உண்டு. சிலுவையில் எங்களுக்காக அவமானத்தை சுமந்தீர், பாடுகளை சுமந்தீர், வேதனைகளை சுமந்தீர், அதை நினைத்தருளும். அப்படி தான் நான் சிலுவையை கண்முன்னால் நிறுத்தி தான் ஒவ்வொருவருக்கும் ஜெபிப்பது. அந்த சிலுவை பாடுகள், அவர் அடைந்த பாடுகள் தான் மக்களுக்கு விடுதலை, சுகம், அற்புதங்களை கொண்டு வருகிறதை அல்லாமல் மோகலாசனுடைய கரமும் அல்ல, மோகலாசனுடைய வல்லமையும் அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகள், அவருடைய இரத்தத்தின் வல்லமை, அவருடைய தழும்புகளின் வல்லமை, அவர் சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து கொண்டதுனால நான் அதை எனக்கு தெளிவாக ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்து, அதனால தான் அப்படி நான் ஜெபிக்கிறது உண்டு. அதனால் நீங்களும் கூட உங்களுக்காக சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டதை நினைத்து கேட்டு பாருங்களேன். ஆண்டவரே, எனக்காகத்தானே நீங்கள் அடிக்கப்பட்டீங்க, என் வேதனை சுமந்தீங்க, சுகம் கொடுத்துருங்க. நீங்கள் உடனே அவர் நினைத்தருள் உங்களுக்கு அற்புத சுகம் தருவார். அது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அனுபவம், ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம். வண்டி பெரியார் என்கிற இடம், இது வந்து அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. வண்டி பெரியார் என்கிற ஒரு இடம் இருக்குது, எஸ்டேட் பகுதி. அங்கே ஊழியத்திற்காக போயிருந்த 2 நாட்கள் கூட்டம். அது ஆரம்ப காலம். அப்போ இயேசுடைய டீம் குழுவெல்லாம் கிடையாது. அப்போது நாங்கள் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு போய் ஒரு வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தேன். ஒரு வீட்டில் தான் தங்கி இருந்தோம். ரொம்ப அன்பாக ஏற்று எங்களை உபசரித்தாங்க. கூட்டம் அங்கே அந்த எஸ்டேட் பகுதி மக்களுக்கு வைக்கப்பட்டிருந்த முதல் முறை நான் போயிருக்கிறேன். பகல் நேரம் நல்ல மழை பெய்து, குளிர் வேறு, அப்படியே மழை பெய்து கொண்டே இருக்குது. சாயங்காலத்தில் கூட்டம்
இது பகலில் காலை நேரம் நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. எனக்கு இந்த மழை பெய்யும் போது அப்படி பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், விருப்பமாக இருக்கும். அப்படியே உட்காந்து பார்த்து ரசிக்கிறது மழையில். அந்த வீட்டு வாசற்படியில் பின்பக்கமாக நான் அந்த வீட்டு வாசற்படியில் இல்லை முன்பக்கமாக உட்காந்துருந்தேன். எல்லாம் தோட்டம், எஸ்டேட்டு தோட்டம். அந்த வீட்டார் எல்லாம் பின்னால் அவங்க ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தாங்க. நான் உட்காந்து வேற வாசித்து அந்த 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 முன்பக்கம் உள்ள இந்த திண்ணையில் உட்காந்து பைபிள் வாசித்து கொண்டு ஜெபிக்கிறேன். இன்றைக்கி இரவு இந்த மக்களுக்கு நான் என்ன செய்தி கொடுக்கறது? ஆண்டவரே, முதலாக இந்த மக்கள் மத்தியில் என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க, இந்த மக்களுக்கு நான் என்ன செய்தி சொல்லி ஜெபிக்கணும் அப்படிலாம் மனசில் நினைத்து ஜெபம் பண்ணிக்கிட்டே வேதத்தை வாசித்து தியானித்து கொண்டு மழையை பார்த்து ரசித்து கொண்டு இருதயத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி இரவு கூட்டம் இருக்குது, மழை வேறு இப்போ பெய்யுதே, அந்த மக்கள் வருவாங்களே, உங்களுக்கு என்ன செய்தியெல்லாம் சொல்லணும் என்பதாக ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் மழை நின்றுடும், கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க, ஆண்டவர் நின்றுருந்த விசுவாசம். அதனால் நான் அப்படியே அந்த கூட்டத்துக்காக ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்படியே மழை பெய்து கொண்டே இருக்கிறதுக்கு மத்தியில் திடீரென்று என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டார். அப்போது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் காட்சியை நான் பார்க்கிறேன். அப்படியே மறுபடியும் ஒரு முறை நான் அதை பார்க்குறேன், அந்த காட்சியை பார்க்குறேன். சிலுவையில் தலையில் முள்முடி சூட்டப்பட்டு ரத்தம் வடி இயேசு சிலுவையில் தொங்குகிற அந்த காட்சியை திடீர்னு இருக்க இந்த காட்சி எனக்கு மழை பெய்து கொண்டே இருக்கிற அதுக்கு மத்தியில் இயேசு சிலுவையில் அப்படியே தொங்கி கொண்டு இருக்கிற அந்த காட்சியை நான் பார்க்குறேன். திடீரென்று நான் கண்ணை நல்லா திறந்து மறுபடியும் பார்க்குற அந்த காட்சி எனக்கு தெரிகிறது. எனக்கு அது வித்தியாசமாக இருந்தது. என்ன நம்ம கண் முன்னால் அந்த காட்சி தெரியுதுன்னு சொல்லி, ஆண்டவரை ஏன் இதை எனக்கு காண்பிக்கிறீங்க என்பதாக ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னால், ஓய் ஏன், இதுக்கு என்ன காரியம், நான் என்ன செய்யணும், என்னுடைய அர்த்தம் என்ன, என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படி ஜெபிக்கணும். அது என்னுடைய பழக்கம். அப்போ தான் ஆண்டவர் நம்மோட பேசுவார். இல்லை ஒரு காட்சியை பார்த்தேன், சிலுவை காட்சியை காமிச்சார், ஐயோ நான் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அதனால பிரயோஜனம் இல்லை. ஏன் அந்த காட்சி உங்களுக்கு காண்பிக்கணும்? அவர் மரித்தது எனக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறேன். நான் டெய்லி அவருடைய சிலுவையில் காட்சியை பார்க்கணுன்னு கேட்கறதில்லை. ஆனால் விசுவாசத்தோடு தினம் சிலுவைக்கு முன்னால் போய் நின்று ஜெபிக்கிறது என்னுடைய பழக்கம். நான் தினமும் சிலுவை தியானிச்சிருவேன். தினமும் என்னுடைய ஜெபத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் போன சிலுவைக்கு முன்னால் வந்திருக்கிறப்பா, இன்னொரு முறை என்னை கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க, அந்த ரத்தம் என் மேலே விழட்டும்னு டெய்லி அதுக்காக ஜெபித்து விடுவேன். அந்த சிலுவை தியானிக்கிறது அது என்னுடைய பழக்கம். அதனால் அது நம்ம சிலுவையில் அறையப்பட்டது தெரியும், இப்போ அவர் சிலுவையில் இல்லைன்றது தெரியும். ஆனால் சில சமயத்தில் அந்த காட்சியை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஏன் இதை காண்பிக்கணும் இந்த நேரத்தில்? நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட இருதயத்தில், எதுக்கு ஆண்டவர் இதை எனக்கு காண்பிக்கிறீங்க? நீங்கள் சிலுவையில் மரித்தது எனக்கு தெரியும், நான் அதை விசுவாசிக்கிறேனே. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த மக்களுக்கு இன்றைக்கி மாலையில் கூடி வரக்கூடிய மக்களுக்கு நான் என்ன செய்தி சொல்கிறது, என்ன பிரசங்கம் பண்ணி அந்த மக்களுக்கு ஜெபிக்கணும்னு என்கிட்ட கேட்டேன்ல. ஆமாம், நான் கேட்டேன், ஜெபம் பண்ணு. அதுக்கு தான் உனக்கு பதில் சொல்ல வந்திருக்கிறேன். என்ன செய்யணும் ஆண்டவரே? சிலுவை காட்சியை பார்த்தேன்ல, நான் இவ்வளவாக இந்த மக்கள் மேல் அன்பு கூர்ந்தேன் என்பதை இந்த மக்களுக்கு சொல். நான் சிலுவையில் மரித்ததை இந்த மக்களுக்காக, இந்த மக்கள் மேல் உள்ள அன்புனால், இந்த மக்களுடைய பாவ சாபங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ஒரு அனாதையை போல தொங்கி மரித்தேன். இவ்வளவாக இந்த மக்களை நான் நேசிக்கிறேன் என்பதை அந்த மக்களுக்கு சொல். என் சிலுவையின் அன்பை அந்த மக்களுக்கு சொல். நீ அப்படி சொல்லி ஜெபம் பண்ணு என் ஆண்டவர் எனக்கு சொன்னார். சரி ஆண்டவரே, உம்முடைய சிலுவை அன்பை அந்த மக்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஒப்பு கொடுத்த உடனே அந்த காட்சி மறைந்து விட்டது. நான் அதுக்காகவே ஜெபம் பண்ணேன். அதுக்காக இன்னும் வசனங்களை கர்த்தர் கொடுத்தார். வேத புஸ்தகத்தில் ரோமர் 5:8 பாருங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மீது வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக இயேசு சிலுவையில் மரித்ததினால நம்மீது வைத்த அந்த அன்பு, உங்கள் மேலே வைத்த அன்பு, குட்டி பிள்ளைகள் உங்கள் மேலே வைத்த அன்பு, வாலிப தம்பி வாலிப மகள் உன் மேலே வைத்த அன்பு, நீங்கள் இயேசுவை நம்புறீங்களோ நம்பலையோ, உங்கள் மேலே வைத்த அன்பினால் உங்களுக்காக இயேசு சிலுவையில் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்து மரிக்க அர்ப்பணித்த ரத்தம் சிந்தினார்.
இதான் உண்மை. இந்த அன்பை நான் அந்த மக்களுக்கு சொல்லி ஜெபித்த போது அன்னைக்கு அநேக மக்கள் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது, பெரிய மனம் திரும்புதல் உண்டானது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த செய்தியை மக்களுக்கு சொல்லுவதற்கு தேவன் அந்த காட்சியை எனக்கு காண்பித்து இதை சொல் என்று எனக்கு கட்டளையிட்டார். அந்த மாதிரி ஆண்டவர் நடத்துவது உண்டு. நான் ஒரு சமயம் கோயம்புத்தூருக்கு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு ஊழியத்துக்கு போயிருந்தோம். கோயம்புத்தூரில் அங்கே ஊழியத்துக்காக 3 நாட்கள் கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அருமநாயகம் பாஸ்டர் ஐயா அங்கே உண்டு, அவங்க சர்ச்சில் மீட்டிங். நல்ல ஒரு தெய்வ மனிதர், என்னை நேசித்து ஜெபிக்கிறவங்க. அவங்க இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தால் அவங்களுடைய அன்பை நான் நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன். அப்போது ஒரு வீட்டில் எங்களை தங்க வச்சுருந்தாங்க. நானே என் மனைவியும் போயிருந்தோம். வீட்டில் தங்க வச்சுருந்தாங்க. இரவிலை கூட்டம் அந்த பிரசங்கம் பண்ணேன். 2 நாள் கூட்டம் முடிந்து விட்டது. கடைசி நாள் கூட்டம். நான் ஒரு அறையில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். காத்திருந்து காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கி இரவு கூட்டம், கடைசி நாள் கூட்டம், ஆண்டவரே ஜனங்களோடு நீங்கள் பேசணுமேன்னு சொல்லி காத்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். அது இரவு கூட்டத்துக்கான ஒரு ஜெபம். அதுக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் என்னை இறங்கி ஆட்கொண்ட போது என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டார். நான் சிலுவை காட்சியை காட்டுங்க, இதை பார்க்கணும் அப்படிலாம் ஜெபிச்சதே கிடையாது. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது, ஆண்டவராக சில சமயம் இந்த தரிசனத்தை காண்பித்து அதுக்கான விளக்கத்தையும் சொல்லி தருவார். அது மாதிரி அன்றைக்கு நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும்போது பாருங்கள், ஒரு தரிசனம் ஆண்டவர் என் கண் முன்னால் நிறுத்துகிறார். என் ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டால் அன்றைக்கி வித்தியாசமான ஒரு காட்சியை பார்க்கிறேன். இயேசுடைய முதுகு, அதுக்கு முன்னால் நான் பார்த்ததே கிடையாது. அப்படியே முதுகு வாரினால் அடிக்கப்பட்டு அப்படியே கிழித்து சதை தொங்குகிறாரு. அப்படியே அவருடைய முகம் அப்படி பார்க்க ரொம்ப துக்கத்தோடு அவர் இருக்கிறார். அப்படியே சதையெல்லாம் முதுகு அப்படியே கிழிக்கப்பட்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இதுக்கு முன்னால் அப்படி நான் பார்த்ததே கிடையாது, முதல் முறை. அதுக்கு பிறகு பார்த்தால் இப்போ அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது. என்னடா இது இப்படி ஒரு காட்சியை நான் பார்க்குறேன்னு கண்ணை நான் திறந்து பார்க்குறேன். கண்ணை திறந்தே தெரியல, கண்ணை மூடினா தெரியுது அந்த காட்சி. அப்போ அது தெரியுதுன்னொன்னே கர்த்தர் இதை கொண்டு ஏதோ என்ன பேச விரும்புகிறார். நான் கேட்குறேன், இது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. நான் ராத்திரி கூட்டத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் முதுகில் அடிக்கப்பட்ட அந்த காயத்தை காமிக்கிறீங்களே. நான் ஃபஸ்ட் டைம் அதை பார்த்தேன்னா அந்த சதெல்லாம் கிழிந்து தொங்குகிறதை தாங்க முடியல. நான் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே கேட்குறேன், ஓய் லார்ட், ஏன் ஆண்டவர் இதை எனக்கு காமிக்கிறீங்க, என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி. அப்படி ஜெபிச்ச உடனே ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னார், மகனே, நான் என்னை முதுகில் அடித்து வாரினால் கிழிக்கும் போது நான் பொறுமையோடு அந்த பாடுகளை சகித்தேன். பொறுமையோடு நான் பாடுகளை சகித்தேன். நீயும் சகித்துக்கொள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நான் பாடுகளை சகித்தேன். என்னை அவ்வளவு அடிச்சு என்னை காயப்படுத்தின போது நான் பொறுமையோடு ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாமல் அமைதியாக இருந்து சகித்து கொண்டேன். நீயும் சகித்துக்கொள் என்று ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஏதோ ஒரு காரியம் நடக்க போது போல் ஆண்டவர் சகித்துக்கொள்னு சொல்கிறாரு. அவர் பாடு சகித்த மாதிரி என்னை சகிக்க சொல்கிறாரு. சரி ஆண்டவரே, நீங்கள் சொல்கிற மாதிரி என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் சகித்துக்கொள்ளுன்னு ஒப்பு கொடுத்தேன். அந்த காட்சி மறைந்து விட்டார். அவ்வளோதான். அந்த செய்தியை எனக்கு சொல்லுவதற்கு தான் அந்த காட்சியை காண்பித்திருக்கிறார். இது என்னது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அப்புறம் கூட்டத்துக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜெபம் பண்ணி அன்றைக்கி கூட்டத்துக்கு போய் பிரசங்கம் பண்ண ஜெபிக்க அதிலே கவனம் செலுத்தி கூட்டெல்லாம் முடிஞ்சிட்டு, இரவு கூட்டம் முடிஞ்சிட்டு 10-10:30 மணிக்கு மேலே எல்லாம் முடிச்சுட்டு வந்தால் ஒரு துக்கமான செய்தி. எங்கள் ஊழியத்தில் இருக்கிற உடன் ஊழியர், நான் ரொம்ப நேசிக்கிற நான் நம்புகிற ஊழியர் மூலமாக எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு செய்தி, துக்கமான ஒரு செய்தி என்னை ரொம்ப உள்ளத்தை பாதித்து விட்டார். அப்படியே பாதிச்சுட்டு ஏன் இந்த மாதிரி செய்தார் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நேசித்து அன்பு காட்டி நம்பின ஒரு உடன் ஊழியராக இருந்தவர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி ரொம்ப துக்கத்தில் அப்படி எனக்கு கூட அவர் மேலே கோபம் வருது, எரிச்சல் வருது, மன சோர்வு வருது. அப்படி நான் எரிச்சல் பட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணார்லாம் அப்படி மனசுக்குள்ளே நினைக்கிறேன். அப்போ ஆண்டவர் பேசுகிறார், மகனே சகித்துக்கொள்னு நான் சொன்னேன்ல, சகித்துக்கொள்னு நான் சொன்னேன்ல. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இதுக்கு தான் ஆண்டவர் என்னை காண்பித்திருக்கிறார்.
எனக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு பாடு, ஒரு நெருக்கம், அது உனக்கு பாதிப்பை உண்டாக்கும். நீ சகித்துக்கொள். நான் சகித்து கொண்டல, ஒன்றுமே பேசலை. சரி ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். நான் ஒன்றும் பேசலை, அவரை பற்றி அதை பற்றியே பேசலை. சகித்து கொள்ள என்னை ஒப்பு கொடுக்குறேன். இந்த பாடுகளை சகிக்க ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுத்த அவ்வளோதான். அந்த பாரம் அப்படியே விலகி விட்டார். அந்த துக்கம், எரிச்சல், கோபம் எல்லாம் மாறிவிட்டார். பாடுகளை சகிக்க ஒப்பு கொடுக்க ஆண்டவர் இந்த காட்சி எனக்கு காண்பித்து எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். பாடுகளை சகிக்கணும். பேசுவாங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுவாங்க, திட்டுவாங்க, தாறுமாறாக சொல்லுவாங்க. என்ன சொல்லலையா? சகித்துக்கொள், எல்லாத்தையும் சகித்துக்கொள். ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். எபிரேயர் 12:2-3 பாருங்க. இயேசு தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, இந்த வசனம் சொல்லுது பார்த்தீங்களா, சிலுவையை அவர் சகித்தார் என்பதாக வசனம் சொல்லுகிற. சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அன்று சொன்ன, நான் சகித்தேன். என்னை எவ்வளோ கேவலமாக பேசினேன். மென்டல், நாங்கள் பைத்தியம் பிடிச்சிருக்கேன், நாங்கள் கேவலமாக பேசினாங்க. என்னை மத தலைவர்கள் மற்றவங்கெல்லாம் என்னை இல்லாத பொருளெல்லாம் பேசி அவமானப்படுத்தி பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி சிலுவையில் அறை ஒப்பு கொடுத்து உடையெல்லாம் கழட்டி அவமானப்படுத்தி முகத்தில் துப்பி என்னென்ன சிறுமைப்பட எல்லாத்தையும் செய்கிறாங்க. அவ்வளோத்தையும் நான் சகித்தேன். என்னை பின்பற்றும் போது உனக்கும் அப்படி தான் நடக்கும். இல்லாத பொல்லாத சொல்லுவாங்க, கேவலப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, எப்படியாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணணுன்னு பேசுவாங்க. சகித்துக்கொள். ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பாடுகளை சகிக்க நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவ்வளவுதான். அந்த பாரம் நீங்கி விட்டார். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கூட நடந்திருக்கும். தேவன் இப்படி ஒரு தரிசனம் கொடுத்தா, நான் தரிசனம் பார்த்தேன் அப்படின்னு சாட்சி சொல்கிறதுக்கு இல்லை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இதுக்கு என்ன, ஏன் இந்த தரிசனத்தை எனக்கு காமிக்கிறீங்க, இது மூலமாக எனக்கு என்ன சொல்கிறீங்க. ஆண்டு ஒரு செய்தி வச்சு தான் ஆண்டவர் தரிசனம் கொடுப்பார். சும்மா உங்களுக்கு பார்த்து காமிச்சிட்டு போகிறதுல ஒரு செய்தி அதில் இருக்கும். நீங்கள் கேட்டால் தான் அதை சொல்லி தருவார். அதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து சிலுவை மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதாய் பார்க்கிறோம். நாம் பாவிகளாக தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் நமக்காக சிலுவையில் மரிக்க இயேசுவை பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தார். அது நம்மீது வைத்த அன்பு. மன்னிக்கிற ஒரு இருதயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிலுவையில் இயேசு சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடுங்க. உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே, உங்கள் சிலுவையின் அன்பினால் என் உள்ளத்தை நிரப்புங்க. ஆண்டவரே, இவங்களை என்னால் மன்னிக்க முடியல, இவங்களை நேசிக்க முடியல, அவங்க அவ்வளவு என்னை கேவலப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, இருதயத்தை உடைச்சிட்டாங்க. ஆண்டவரே, அவனை பகைக்கிறாங்க. நான் அவளை நேசிக்கணும், அவங்கள மனப்பூர்வமாய் மன்னிக்கணும். அந்த இருதயத்தை எனக்கு தாங்க, அந்த சிலுவையின் அன்பை எனக்கு தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனப்பூர்வமாய் நான் மன்னிக்கிறேன், அவர்களை நேசிக்கிறேன். அந்த இருதயம் இன்றைக்கு எனக்கு உண்டாகட்டும். இன்று கூட அந்த கசப்புகள், வெறுப்புகள், பகை உணர்வுகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, நான் மன்னித்து விட்டபடியால் இப்பொழுது என்னை தொடும் உம்முடைய தள்ளும்புள்ள கரத்தினால் குணமாக்கும். இந்த வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த பலவீனம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும். சரீரத்திலே காணப்படுகிற அந்த மரண வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும். மரண கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. இந்த நேரமுடைய வல்லமை இவர்களை தொடட்டும். அந்த பொல்லாத வியாதிகள் எல்லாம் மறையட்டும். தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை அவருடைய சரீரத்தில் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அவருடைய குடும்பத்துக்குள்ளே காணப்படுகிற மரண கட்டுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். மரண படுக்கைகள் மாறட்டும். அவளுக்கு பிரியமானவர்கள், ஆஸ்பத்திரியில் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறவர்கள் சுகமடையட்டும்
இறக்கம் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் மன்னிக்க தன்னை அர்ப்பணித்து கொண்டபடியால் நீர் மன்னித்து அவளுக்கு விடுதலை கொடும், ஆசீர்வதியும். தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணு. கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும். திருமண தடைகள் நீங்கட்டும். வேலைக்கு வழி திறக்கப்படட்டும். எதிர்பார்க்கிற நன்மைகளை அருளி செய்து ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதித்து விட்ட அன்பிற்காய் நன்றி. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக நீர் சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்பத்தில் யாவருக்கும் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.